தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த முடிவு எடுத்ததுனால சகோதரர் பிஜே அவர்கள் விலகி செல்வதனால இது தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளுமா? இதில் தௌஹீத் சகோதரர்களுக்கு இடமே கிடையாதா? இனிமே தௌஹீத் சகோதரர்களுக்கெல்லாம் பதிலாக இங்க நிர்வாகிகளா இருக்கிறவங்க வேற மாதிரியான சகோதரர்கள் உட்காருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு எழும். ஒருபோதும் தௌஹீதுக்கு எதிராக, ஏகத்துவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எடுக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அப்துல் காதர். என்னுடைய ஊர் பொட்டல்புதூர். தெற்கு தெரு 7B62 தெற்கு தெருவில் வசித்து வருகிறேன். பொட்டல்புதூர் இஸ்லாம் நம்பிக்கை முண்டாங்க 40 பேர் அழைத்துக் கொண்டு அவங்களை ஒன்று கூட்டி அதை ஒரு 2 மாதம் காலமாக நடத்தி கொண்டு வரணும். வந்ததுக்கு அப்புறம் சமீபத்தில் அந்த தாமுக கொடுத்து அவங்கள்ட்ட இன்னும் இதை கொண்டு வரலாம்ங்கிறது அபிப்பிராயம் தெரிவிக்கும். அவங்க கலந்து விட்டாங்க, எல்லாரும் கலந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் 10-15 நாள் கழித்து ஊரில் பெட்டிக்கடை ஒன்று எனக்கு ஏற்பாடு செய்து பெட்டிக்கடை நடத்தி கொண்டு வந்தேன். வந்தபோது அப்போ அவங்கள அந்த சகோதரர் கலந்து போன சகோதரர் 10-15 பேர் கலந்து அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வேணும், இதை மாதிரி இந்த பல ஊர்ல இப்படி நடந்துட்டு இருக்கு, இப்படி தாமுக செயல்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க, இதை நம்மளுக்கு ஏக்கத்தை ஊரை கொண்டு வரணும்னு சொல்லி அவங்கள 10-15 பேரை சரி பண்ணா. அதுக்கப்புறம் மாவட்ட தலைவர் சிப்லி, அப்பாஸ் இலிமி, மைதீன் சேட்கானு, அதால சாவுல மீது பொருளாதார இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்தபோது அப்போ கருத்து கேட்டாங்க என்ன செய்வாங்க. அப்போ கிளைய ஆரம்பிச்சு விட்டுருங்க, ஆரம்பிச்சு கொஞ்சம் 10 பேர் தான் பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருவோம் சொல்லி கருத்து சொன்னோம். சரி ஆரம்பிச்சு அப்ப யாரை போடுவோம்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அங்க உள்ள எல்லாருமே என்னதான் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன் என்னால முடியாது, நான் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கேன், என்னால முடியாது, நீங்க யாரை எடுத்துக்கணும். லாஸ்ட்ல காஜாலாவது எங்களோட முன்னாலே இதுக்கு புதிய தமிழகத்தில் இருந்தாரு, அப்புறம் ஜிஹாத்தில் இருந்தாரு, அவரை தான் நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்து போடணும்னு சொல்லி தலைவரா தேர்ந்தெடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் செயலாளர்கள் மைதீன் ஒரு ஆளை போட்டாங்க. பொருளாதாரம் நான் வேண்டாம்னு சொல்லி என்ன மல்லு கட்டி தான் அவங்களாம் போட்டாங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். மல்லுக்கண்ணி போட்டப்ப சரி நம்ம ஒத்து கொடுத்து நான் வெளியே வந்து போட்டு இருக்கட்டும் சொல்லி ரொம்ப மொழிவே ஒட்டு வந்தாச்சு. வந்து அதுக்கப்புறம் அப்போ பாம்பு 10 பேர் இருந்துச்சு. இந்த 10 பேர் இருக்க சொல்ல இவங்க பொருளாளர் யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் தான் அந்த கடை கூட விட்டு அந்த 2 பாரத்தை ஒப்படைச்சாங்க. அதை வாங்கிட்டு போய் அந்த 50 பேர் சேர்க்க ஒவ்வொரு ஊரா போய் அவங்கள்ட்ட இது சொல்லி 50 பேர் ஒன்று நான் தான் ஒரு 2 மாசம் அலைஞ்சி அதை சேர்த்து தலைமைக்கு போன் பண்ணி சிப்லிக்கு போன் பண்ணி அந்த இப்படி ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு என்னுடைய கொலை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பி தவிக்குள்ள 5 வருஷம் தவிக்குள்ளே இருக்கேன். இப்ப 2-4 மாசத்துக்கு அப்புறம் இந்த கொலையை மக்கள்கிட்ட சொன்னேன். இவங்க தாமுக்கான சகோதரத்தை யாருமே சொல்லல. என் கடை பக்கத்துல வச்சு சில போர்டு இந்த வரதட்சணை சம்பந்தமா போர்டு வச்சிருந்தேன். அந்த போர்டு வச்சு ஜமாத்துக்காரங்க எங்கள்ட்ட வந்து எதிர்ப்பு இப்ப வைக்கக்கூடாது, தர்கால இருந்து எனக்கு கண்டனம் வந்துச்சு. நான் ஒரு ஆளை மளிகை கடை இப்படி நீ செய்யக்கூடாது கூட. அப்ப நான் சொன்னது நான் உண்மை எனக்கு எதுவும் தப்பா இருந்து நீங்க வந்து நிறுவீங்கன்னு சொன்னேன். அவங்க யாருமே முன் வரல. அப்ப மறுபடியும் ஒருக்க இது பண்ணி விட்டாங்க. நான் இது மாதிரி இருந்தாச்சுன்னா உன்னை வந்து வியாபாரத்தை தடை பண்ணுவோம் வைக்கணும்னு. அப்ப நான் அதை வந்து நான் கவலையே படலைங்க, அதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், அதை போய் கவலைப்படலைங்க. அப்ப ஜிம்மால கூட்டி இது ஒரு தொழுட்டு வரும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி தடை போட்டாங்க, தொழக்கூடாது வைக்கூடாது சொன்னாங்க. அப்ப நான் மீறியும் தொழுவிட்டு தாங்க வந்து அது ஒரு ஜிம்மால வந்து வெளியே வந்து வரதட்சணை பேசிருக்கேன். அங்க உள்ள ஆலிம் அப்துல் ஹமீதுங்கிறவரு வந்தார். அங்க இருந்து வந்து என்னடாங்க என்ன பேசுறீங்க வரதட்சணை, நீ என்ன தௌஹீத்காரங்க என்ன வரதட்சணை பேசுற, பள்ளியாசூல வெளியே வச்சு தானே பேசுறேன் இப்படியும் பேசுறேன்னு சொல்லி அந்த ஜிம்மால தொழுவிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரோம் இவர் வந்து அந்த சந்தர்ப்பத்தை மாத்திட்டாரு. மதகு சாபியமா திட்டம் வைக்கிறாங்க. அவங்களோட கூட்டப்புறம் சேர்ந்து என்ன அடிச்சிருச்சு. அப்பவும் இவங்க நிக்கிறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணல. தாமுகாவா ஒரு 2 பேர் சகோதரர் நிக்காங்க, அடிச்சுட்டாங்க. நானும் அதை இது பண்ணிட்டு போயிட்டா ஓச்சு விட்டு மறுநாட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் மன்னிப்புக்கு வேண்டி என்ன அழைப்பு கொடுக்காங்க. நீ வந்து பள்ளியாசம் வந்து மன்னிப்பு கேட்டு ஜிம்மால வந்து இந்த கொள்கை நான் இது பண்ண மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கேட்டு நான் வியாபாரத்தை இது பண்ணுவேன், நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி 2-3 மாசமா அந்த வியாபாரம் வந்து தடைப்பட்டு இருந்துச்சு. எனக்கு கடையை திறந்து வைக்கவும் நைட்ல பூட்டவும் கடன் திறந்தே பூட்டம் இப்படி ஒரு 4 மாசமா. அதுக்கப்புறம் தான் நான் சைபுலான்னு நம்ம மாநில தலைவர் சைபுலானுக்கு இப்படி விஷயம் என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னேன். அப்ப அவங்க கொஞ்சம் நீ தான் பொருளாளர் வைக்கலாமா, நம்ம தாமுக ஆரம்பிச்சீங்க பொருளாளர் வைக்கலாம், நீங்க தாமுக தெரிவிச்சானு கேட்டாங்க. அப்போ அப்பாஸ் இலிமியானுக்கு நான் போன் பண்ணுவேன், எங்க பொட்டலூர்ல இருந்து போன் பண்ணுவேன். ஏன்னா இப்படி விஷயம் ஊர் வேலைக்கு வச்சுட்டாங்க, நம்ம கடையை தடை பண்ணிட்டாங்க, என்ன விஷயம் இப்படி அது எனக்கு நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமா, நீங்க தாமுக இது இருந்தா எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கு தௌஹீத்னு ஒரு இது இருக்குது, நீங்க சைபுலான கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ அப்படியே சொன்னா அப்ப அந்த சைபுலானுக்கு போன் பண்ண இது பண்ண என்னென்ன எப்படி செய்யணும், நீங்க கடைநூல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் கடைநூலுக்கு போனேன். கடைநூலுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பாஸ் அங்க இருந்து சைபுலான போன் பண்றேன். அப்படி என்ன உங்க பொருளாளர் ஒரு ஊருக்கு பொருளாளர் இருந்து அவருக்கு பாதிக்கப்பட்டீங்க, நீங்க என்ன இது பண்ண மாட்டீங்கன்னு. இல்லன்னா நான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு விட்டுட்டேன்னு சொன்னேன். இல்ல நீங்க எஸ்பி ஆபீஸ் கூட்டு போங்க, அவரை கூட்டு போய் இது பண்ணுங்கன்னு சொன்னேன். அது செயற்குழு ஒண்ணு இருக்குது நம்ம திருநெல்வேலியில, அதுக்கப்புறம் போவோம்னு சொன்னார். அப்ப எப்ப செயற்குழு இருக்கு அண்ணன் கேட்ட சைபுலான இந்த நாள்ல இருக்குது. சரி அப்ப நான் அங்க வர சொல்றேன், அவரை நீங்க அங்க விசாரிச்சுக்கிறேன்னு சொன்னா. அவன் திருநெல்வேலியில சீதாவதியில் ஆட்சி வச்சிருந்தாங்க. அப்ப நான் போயிருந்தேன், எல்லா பேரும் இருந்தாங்க. அப்ப எனக்கு அந்த கூச்சமானு சொல்றதுக்கு அவங்கள்ட்ட அப்போ அங்க உள்ள
சைபுல்லானோட அண்ணன் சேகனாவும் புளியங்குடி செய்திகளையும் எடுத்து சொல்றாரு. ஊர் உழைக்க வச்சுட்டாங்க, இப்படி பாதிப்புல உள்ளாக்கியிருக்காரு. ஜாமா யாரும் வாங்க 4 மாசம் கடையை அடைச்சு போட்டுருக்காரு. ஜாமா இந்த மாதிரி இருக்குது. தண்ணி பிடிக்க கூடாதுன்னு கட்டளை போடணும். தண்ணி வீட்டு முன்னால பைப் தண்ணி பிடிக்க கூடாது. அதாவது யாரும் பேசக்கூடாது. அதெல்லாம் தாமுக பொறுப்பாளர் பொருளாளர் இருந்துமே அவங்கள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க. தலைவர்களே மசோரா கலக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமை வரைக்கும் அவங்க சொல்லும் போது அப்போ வந்து அவங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்ப அப்பாஸ் சினிமானே என்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயம், இதுதான் விஷயம் நடந்துச்சுன்னா, இப்படி நான் இந்த கொள்கையை தான் சொன்னேன், இதை மாதிரி என்ன இந்த அளவு பாதிக்க வச்சுட்டாங்க. 2 மாசம் ஆச்சு. 2 மாசத்துல வந்து ஒரு ஜாமான் 4 மாசம் நான் வந்து கடை இல்லாம ஒரு ஜாமான் விற்கல, அப்படி இருந்துட்டு இருக்கேன், தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. வீட்டு முன்னால பைப் பிடிக்க அதுலயும் தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மொத்தமா ஜமாத்துக்கு தரவாது நீங்க வீட்டுல இருந்து அகற்றுறாங்க. இதுக்கு உங்க தாமுக காரங்க உடஞ்சியா இருக்காங்க. அதாவது இவங்க வந்து எங்க வந்து என்ன ஏதும் கூட ஒரு அமைப்புல இதா இருக்காரு, என்ன ஒரு பாதிப்பு என்ன எங்க கேட்க மாட்டாங்க. அவங்களும் சேர்ந்து மணி இது பண்ணி சொல்றாங்க. அப்போ நான் மாவட்டத்துல பொட்டல் போது அப்படி இருக்குன்னு சொல்லி உங்க மாவட்டத்தை அணிய வந்திருக்கேன் சைபர் அனுபவிச்சோம். அப்போ அப்பாஸ் சினிமா அன்னைக்கு என்ன சொன்னா, நீங்க பொட்டல் போலவே நீங்க ஜமாத்துல மன்னிப்பு கேட்டுருங்க. இதை வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுருங்க. மன்னிப்பு கேட்டு நீங்க சரணடைஞ்சிருங்கன்னு சொன்ன. அப்படி சரணடைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணீங்க, அதுக்கு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், கொள்கையில என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்ல இப்ப அப்படிதான் நம்ம செய்யணும். அப்படியே நீங்க அங்க அவங்க தௌஹீதை தான் பார்க்கணும், அங்கதானே நீங்க அனுப்பி வச்சுக்காங்க நம்ம சைபுல்லான்னு. அப்ப முடியாதுன்னு சொன்னா வந்துட்டேன். முடியாதுன்னா அப்ப பாத்து விடுவோம் இருந்துச்சுன்னா அப்படி கலைஞ்சு போயிட்டாங்க. அங்க மறுநாள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சைபுல்லானு இப்படி தெரிவிச்சு அப்படி நிலைமை இருக்குது, இப்படி என்ன பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சைபுல்லான அப்பாஸ் போன் பண்ணி எப்படி இருக்கு என்ன பண்ணும். இல்ல நான் அன்னைக்கு சொல்லிட்டேனேங்கிற அளவுக்கு இது பண்ணி விட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கடையை வந்து நான் திறந்து என்ன ஒண்ணு பண்ண கூட 4 மாசம் மேல ஜாமான் பூரா புழு, இந்த மல்லிகை ஜாமான் புழுவில் வச்சிருச்சு, பிஸ்கட்லாம் இதாகி போச்சு. வேற என்ன பண்ணு ஒண்ணும் தெரியாமனா அதுக்கு நம்ம இந்த தாமுகாரங்க ஜமாத்து கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க நீங்க என்ன முடியும், நாங்க உங்களுக்கு ஒத்து போறோம், ஜமாத்து நாங்க ஒத்து போறோம், நாங்க ஒரு இது பண்ண அவங்களுக்கு கூட நாங்க ஒத்து போகல, அது தனிமையா இருந்தா நாங்க சப்போர்ட் பண்ணல. அப்ப அவங்க கூப்பிட்டு நீங்க பொறுப்பாளர் இருக்காருல அவரை நீங்க சொல்ல வேண்டியது. அதை நாங்க சொல்லி அது கேட்கலாம். நான் அவருக்கு நான் எந்த சப்போர்ட் பண்ண மாட்டோம், உங்க கூட எனக்கு நிற்போம். தாமுக பொதுப்படையில ஒரு ஏக்கம் தான், நாங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க நான் உறுதிமொழி எடுத்தேன்னு சொன்னேன். அப்படி அதுக்கப்புறம் ஹைதர்ல என்ன மத மாட்டம் தரச்சதுக்கு வந்தாங்க எங்க தென்காசிக்கு. அப்ப சைபுல்லான்ட்ட சொன்னேன், இப்படி இருக்கேன்னா என்ன பண்ணு, முடிவு ஆக மாட்டாங்க, என்ன பண்ணணும். ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுங்க சொன்ன. அப்படி ஸ்டேஷனுக்கு நான் போனேன். அங்க போன நான் ஒரு ஆளா போய் நிக்க, எனக்கு ஆள் யாருமே சப்போர்ட் இல்ல. அப்போ தாமுக இவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல, அவங்க ஜமாத் சார்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு சைபுல்லானுக்கு போன் போட்ட அப்புறம் மதமாட்டத்துல ஹைதர் அலி வராங்கம்மா, அவங்கள்ட்ட போய் இன்னொருத்த நீங்க சொல்லுங்க என்ன சொல்றாங்க பாப்போம் சொன்னா. ஹைதர் அலி சந்திக்க போனோம். சந்திக்க போய் லாட்ஜில போய் சந்திக்க போச்சுல. அப்போ எங்க தாமுக முன்னன் தலைவர் முன்னால போனாங்க, பின்னால வந்தேன். அப்ப என்ன ஏதுன்னு கேட்டப்ப என் விஷயத்தை சொன்னேன். பஸ் நான் போய் சொன்னேன், இப்படி இருக்கேன், இப்படி நிலவரம், என் நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமை இருந்துட்டு இருக்கேன், நான் வேற கடை வாங்கி போட்டுட்டு இந்த நிலைமை இருந்துட்டு இருக்கேன், கடை வியாபாரம் இப்படி இருக்குது, ஜாமான் இது போயிருக்கு. அப்ப என்ன நீங்க என்ன இதனால வந்துச்சுன்னு கேட்டா இந்த மாதிரி பிரச்சனை இதான், இந்த கொள்கை தான். உங்க யாருமே தாமுக சாவரத்தை யாருமே சொல்லல. நான் பொதுப்படியா மக்கள்கிட்ட சொல்லிருக்கேன், அது யாரையும் கையப்பிடின்னு சொல்லல, போர்டு மூலியமா தான் வெளிப்படுத்திருக்கேன். போர்டு கடையில ஒரு போர்டு வச்சு அது மூலமா மக்கள்கிட்ட வெளிப்படுத்திருக்கேன் இத மாதிரி பிரச்சனை. அப்ப அவங்களை தாமுக கூட்டு கேட்டா நீங்க என்ன செய்றீங்க, இல்ல நாங்க இதெல்லாம் ஒன்னும் போகல, இது பண்ணல, நாங்க இருக்க உடந்து போறாங்க. நீங்க அப்போ உங்க தாமுக நீங்க வழங்க, அவருக்கு எந்த சப்போர்ட் நீங்க பண்ண வேண்டாம். இது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க பாத்து விடுவாங்க. அவங்க மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணி அவருக்கு நீங்க சப்போர்ட்டோ உதவியோ எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க தனியா உங்க நீங்க எப்படி வளர்க்கல தாமுக நீங்க வளர்க்க, அதுலயும் மும்முனை நீங்க மூச்சிருங்க, அவருக்கு எந்த சப்போர்ட் பண்ணும். அப்போ நான் கேட்ட மறுபடியும் அங்கன்னு எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், தாமுக பொருளாளர் இருக்கேன், ஏகே நீதியாவது பேசக்கூடாதுன்னு கேட்டேன். அதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏகே நீதியா உங்கள்கிட்ட எதுவும் கலக்க வேண்டாம், உங்க கலக்க அவசியம் வேண்ட தேவையில்லை. அது என்னன்னா அப்போ அப்படி பொருளாதார அதுதான் அவங்க ஜமாத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க நடப்பாங்க. அவங்க ஜமாத்துங்க அவங்க கட்டுப்பட்டு தான் நடப்பாங்க. அதை நீ வந்து விமர்சனம் அவசியம் இல்லை, விமர்சனம் தேவையில்லை. அவங்க வேதெல்லாம் விட்டுற வேண்டியதான். அவங்க சொன்ன ஜமாத்தா இருக்கீங்க, அதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க விட்டுறோம். நானும் வெளியே வந்துட்டேன் வேதத்துல. அதுக்கப்புறம் இந்த தலைவர் எங்க பொட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் கூப்பிட விட்டாரு. அந்த தடவை உள்ளது மறுபடியும் அவருக்கு சொல்ற, அப்படி நீங்க தாமுக வழக்கு வழிபாடுங்க, 2ஆம் தரம் பெருசு பண்ண, நீங்க அதை அவங்கள வச்சு எந்த டச்சும் பண்ணணும், தாமுக எப்படி வளர்க்கணும் அப்படி வளங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட் நீங்க இது பண்ண வேண்டாம் எங்கிறாலும் சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் வந்து சைபுல்லான இப்படி போன் பண்ணி இப்படி நடந்துச்சுன்னா விஷயம்னு நடந்த. அதுக்கப்புறம் இந்த இவங்களுக்கு இந்த மேல் இந்த ஹைதர் அலி சொன்ன நம்ம தாமுக நல்லா இதாகி போச்சு, பிடியாகி போச்சு. அப்ப இவர் எப்படியாச்சும் வழி பண்ணணும், நம்மளுக்கு நம்ம கூட அவங்க ஜமாத்து கூட சேர்ந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இவர் தனிமையா போட்டோம், இவர் வந்து நம்ம இது பண்ணணுங்கிற அந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இது இல்லாம ரொம்ப இந்த ஜமாத்துக்காரங்க என்னென்ன பண்ணோம் அதுக்கெல்லாம் உடஞ்சியா நின்று இது பண்ண வந்தாங்க. அப்ப நான் சொன்னா மறுபடியும் சைபுல்லான இப்படிதான் இருக்காங்கன்னு. சரி பொறுமானி ஒன்னும் செய்ய வேண்டாம் சொன்னா அடுத்தாலும் ஹைதர் அலினா இங்க வந்தா அப்படி எங்க நம்ம மேலப்பள்ளத்து வரனா தாமுக தலைவர் வந்து இந்த லெட்டர் கொடுத்தா. அப்படி அல்லாவின் திருப்பி அனுப்புனர் எஸ் ராஜா அலாவுதீன், தலைவர் தமிழ்நாடு முஸ்லீம் பொட்டல்புதூர், பெருனர் எஸ் ஹைதர் அலி, பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற 7 வடமறை மறைக்காத்திரு, சென்னை. எல்லா புகழும் இறைவனுக்கு.
அன்புள்ள சகோதரர் சைதர் அலி அவர்களுக்கு எஸ் காஜா அலாவுதீன் எழுதிக் கொள்வது அஸ்ஸலாமு அலைக்கும். தாங்கள் கவனத்துக்கு தெரியப்படுத்துவது என்னவென்றால், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் அப்துல் காதர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டே